ரொம்ப நாளா உங்களுக்கு அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கா? இதுக்கான ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலான்றதான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியா, டேஸ்டியா, நியூட்ரிஷன் வேல்யூ இதுல ரொம்ப ரொம்ப அதிகங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அதாவதுங்க, உங்களுக்கு ரொம்ப நாளாக அல்சர், வயிறு எரிச்சல் பிரச்சனை இருக்குது. காலையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான, நல்ல டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதே சமயம் இது நியூட்ரிஷன் வேல்யூ நல்ல ஹையாக இருக்கணும், ஃபைபர் ரிச்சாக இருக்கணும், கேலரிஸ் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவதுங்க, எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, எதிர்த்துட்டு வர மாதிரியே இருக்குது, அடிக்கடி ஏப்பம், வயிறு உப்புசம் இருக்குது, காலையில் எதை பார்த்தாலும் அந்த டிஃபன் ஐட்டம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, நல்ல ஏதாவது டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது சேகோ, ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் எடுத்தாலே போதும் ஒருத்தருக்கு. ஸோ இதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். இதில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர், வயிறு எரிச்சல், நெஞ்சில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள், சரியாக நமக்கு டைஜஷன் ஆகலை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் தாராளமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. ஒரு பேன், அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி அதில் போட்டு அதை நல்லா வேக விடுங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு அதை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால். பசும் பால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஸோ 1 கிளாஸோ இல்லை 2 கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ நல்லா கொஞ்சம் திக்காகவே பாயில் ஆகட்டும். இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஏலக்காய் பொடி இதில் சேர்க்கும்பொழுது இந்த வயிறு எரிச்சல் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது குணமாகிறதுக்கு ஏலக்காய், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஏலாதி சூரணம், முக்கியமாக நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஏலரிசி சூரணம். ஏலரிசி அப்படின்னா ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை பகுதி. இதை நம்ம சூரணமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் பாலில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதனோட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ கூட சேர்த்து அந்த பாலை கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி இதனோட சேர்த்துக்கோங்க. பாலில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், திராட்சைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இல்லை பெர்ரிஸ் இருக்கா, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி இருக்கா, அது நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை கொய்யா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 வகையான டேட்ஸ் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ டேட்ஸ் சேர்க்குறீங்கன்னா முன்னாடி பால் கொதிக்கும் போதே அதுலேயும் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி பால், அதில் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துருக்கோம், பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனோட இந்த ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஆறின பிறகு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம் வெயில் நேரத்தில். ஸோ மதிய நேரத்தில் எங்கேயா வெளியே போயிட்டு வரீங்க, ஈவினிங் டைமில் ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும்.
ஸோ அது ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதனோட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பால் கொதிக்குது இல்லைங்களா, அதனோடைய சேர்த்துக்கலாம். இல்லை சீட்ஸ், நீங்கள் பம்ப்கின் சீட்ஸோ இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸோ ஆல்மண்ட்ஸ் இதையுமே நம்ம பவுடர் பண்ணி இந்த மில்கோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எல்லாருக்குமே காலையில் என்ன தான் சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ காலையில் ஹெல்த்தியாக இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வாங்க. உடலில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிறு எரிச்சல், அல்சர் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக தீராத அல்சர், இதை நமக்கு சரி செய்யணுன்னாலும் தாராளமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால ரிச் ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதயத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஹார்ட்டில் ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்குது, நெஞ்சில் ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஹெல்த்தியாக வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரமும் இது பசி தாங்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏலாதி சூரணம் எடுத்துக்கலாம், சீரகாதி சூரணம் நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம கற்றாழை மோர் குடிக்கலாம். ஸோ கற்றாழை மோர் அப்படின்னு சொல்கிறது அந்த கற்றாழை மேல் தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா ஒரு 7 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி மோரோடு கலந்து குடிக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் சேர்த்து மோரோடு நீங்கள் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் குறைஞ்சு வயிறு எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு எரிச்சல், ஒரு சிலருக்கு உணவு சாப்பிட்டாலே வயிறு உப்புசம்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க, கொஞ்சம் தாங்க உணவு சாப்பிட்டேன், வயிறு உப்பசமாக இருக்குது, ஸோ ட்ரெஸ் எதுவுமே போட முடியல, வயிறு மட்டும் தனியாக ஆடாக தெரியுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா. அதுக்குமே அந்த கேஸ் ட்ரபிள் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்குமே இந்த உணவு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ உணவோடு இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கும் இது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுமாதிரி கொஞ்சம் வயதானவர்களுக்கு எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக இது டைஜஷன் ஆகும். நியூட்ரிஷன் வேல்யூம் இதில் அதிகம், ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு இருக்காதுங்க. ஸோ காலையில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸ் இது எல்லாமே குறையும். இதனோட பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஏலாதி சூர்ணம், சீரகாதி சூர்ணம் காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது, இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.